ஹாய். திருப்பியும் உங்களை பார்க்குற சந்தோஷம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ ஐ செட் இன் இங்கிலீஷ். ஓகே, நிறைய பேருக்கு புரியலை. அண்ட் இந்த டைம் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இன் தமிழ் அண்ட் சொல்லணும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இது மை வி3 ஆட்ஸோட ரெவன்யூ மாடல், ஹவு தே மெம்பர்ஸ் எப்படி கொண்டு வராங்க, அந்த மெம்பர்ஸுக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் மெம்பர்ஸுக்கு எவ்வளவு காசு கொடுக்காங்க. ஸோ இதை மட்டும்தான் இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னெல்லாம் மெம்பர்ஸ். ஸோ மொத்தமாக இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சிஎம், டிஎம், ஜிஎம், எஸ்எம், பிஎம், ஒய்எம்னு மெம்பர்ஸ் இருக்குது. ஒரு மெம்பர்ஸ் அதுக்கு 360, 3060, 30,360, 60,660, 1,21,260. ஸோ இதில் ரெஃபரல் கமிஷன், டெய்லி ரெவென்யூ, போனஸ் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சுட்டு ஒரு மினிமலிஸ்டிக், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மெம்பர் உள்ளே வந்து, அதுவும் ஒரு சிஎம் மெம்பர் உள்ளே வந்து, அவங்க ஒரு பிஎம், எஸ்எம், ஜிஎம், டிஎம், சிஎம்னு 5 மெம்பரையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு ரெவன்யூ மாடலை நம்மளே பில்ட் பண்ணிக்கோம். ஸோ இவங்க கணக்குப்படி 50 லட்சம் சொல்கிறாங்க. நான் வி ஹேவ் மெம்பர்ஸ், நான் அதெல்லாம் போட மொத்தமாகவே 24 lakhs மெம்பர்ஸ் இருக்காங்க. 24,41,406 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரெவன்யூ மாடல் க்ரியேட் பண்ணி அதில் பணம் உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு டெய்லி இன்கமும் கொடுத்து, அட் த சேம் டைம் அவங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கொடுத்து, கமிஷன் கொடுத்து, அட் த சேம் டைம் எவ்வளோ பணம் வெளியே வருது, இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கன்சிடர். ஸோ முதல்ல ஒரு சிஎம் மெம்பர் உள்ளே வந்துட்டார். 1,21,260 ரூபா போட்டு உள்ளே வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 5 மெம்பர் கொண்டு வராரு. இந்த 5 மெம்பர் யாருன்னா பிஎம், எஸ்எம், ஜிஎம், டிஎம், சிஎம் இவ்வளவும் சேர்த்து 2,15,700 ரூபா அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எப்படி ஒருத்தர் 5 மெம்பர் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி அந்த 5 பேர் இன்னொரு 5 பேரை அவங்க 5 பேர் இன்னொரு 5 பேரை சொல்லி கொண்டு வந்தோம்னா மொத்தமாக 24,41,406 மெம்பர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ எவ்வளோ பணம் மொத்தமாக உள்ளே கொண்டு வந்திருக்கோம்னா 10,532 crores, 10,532 கோடி ரூபா உள்ளே வந்துடுச்சு. சரி, ரெஃபரல் இன்கம்னு கொடுத்துருக்கணும், ரைட்? அந்த ரெஃபரல் இன்கம் எவ்வளோனா, ஸோ ஒரு பார்ட்டியை உள்ளே கொண்டு வந்தால், ஒரு சிஎம் மெம்பர் இந்த 5 மெம்பரையும் கொண்டு வந்தால் 15 ரூபா, 150, 1,500, 3,000, 6,000 அப்படி மொத்தம் 10,665 ரூபா ஒரு மெம்பர். ஒரு குறைஞ்சபட்சம் இட்ஸ் மினிமலிஸ்டிக் ரெவன்யூ கொண்டு வந்துட்டாங்கன்னா இட்ஸ் பீன் மல்டிப்ளைட். அவர் 5 மெம்பர், அந்த 5 மெம்பர் 25 மெம்பர் ஆகி, அந்த 25 மெம்பர் 125 ஆகி, அப்படியே மல்டிப்ளை ஆகி they would have paid 2,603 கோடி. they would have paid ரெஃபரல் இன்கம் மட்டுமே, அவங்க ரெஃபரலாக கொடுத்தது வந்ததுக்கு. சரி, அது போக இன்னொன்று டெய்லி இன்கம். டெய்லி இன்கம் என்ன? ஆடு பார்த்தா வர வருமானம் என்ன? ஒரு சிஎம் மெம்பர் பார்த்தா 480 rupees வரும். சூப்பர், முதல்லேருந்து பார்த்துட்டு இருப்பார். இப்போ மிச்சம் 5 பேரும் அவங்கவுங்க பார்க்குற லிமிட், தட் இஸ் 7 ரூபா, 15 ரூபா, 12 ரூபா, 120 ரூபா, 240 ரூபா, 480 ரூபா போட்டோம்னா they will get one amount, 859 ரூபா. அந்த 850 ரூபா 5 பேர், அது 25 பேர், 125 பேர், 625 பேர் ஹேர்ன் பண்ணால் மொத்தமாக ஒரு நாளைக்கு 41,94 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு இன்னைக்கு கொடுக்கணும். இது இன்னைய டேட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும். ஸோ ஒரு கம்ப்யூட்டேஷன் படி மொத்தமாக அவங்க வச்சுருக்க மெம்பர்ஸுக்கு இந்த இன்கம்மை கொடுக்காங்க அப்படின்னு நம்ம நம்பியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இன்கம் மெம்பர்ஸ்கிட்ட வர இன்கமில் கமிஷன் டிடக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹவு தி கம் த இன்கம்? இந்த இன்கம் வந்து இந்த ஒவ்வொரு நாள் எத்தனை ஒரு மெம்பருக்கு ஒரு நாளைக்கு வருமானம் எவ்வளவு, ஸோ எத்தனை டேஸ் மேக்ஸிமம். இந்த ஸ்டார்டிங் டேட் எங்கே கொண்டு வந்தோம்னா, இந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க எம்சிஏல. முதல்ல இது வந்து மை வி3 ஆட்ஸ் கம்பெனி ஆகி இப்போ மை வி3 மார்க்கெட்டிங்காக மாறிட்டு, ஸோ அந்த டேட்டில்
தட் டேட் வி கன்சிடர். ஸோ ஒரு மெம்பர் ஆட் ஆயிருக்காருன்னா இதுவரை 891 நாள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருப்பார். ஸோ 427,680 rupees அவர் ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். கமிஷன் 20% வச்சுக்கலாம், அப்போ இல்லையே போட்டால் 3,42,144 இந்த நாள் வரை சம்பாதிச்சிருக்கணும். இதுதான் இந்த ஆட் ரெவன்யூ. அது போக அவர் எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருப்பாருன்னா ப்ளஸ் அவரோட கமிஷன் மீன்ஸ் லைக் ரெஃபரல் கமிஷன் ப்ளஸ் நெட் இன்கம் சொன்னால் அந்த முதல் மெம்பர் 1,21,000 ரூபா போட்டிருந்தாருன்னா இப்போ 3,52,809 ரூபா குறைஞ்சபட்சம் எடுத்திருப்பார். ஸோ ஹியோட காட் ரைஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட். அதில் என்ன இன்வெஸ்ட் பண்ணாரோ அந்த அமௌண்ட்டோட த்ரைஸ் த அமௌண்ட் ப்ராபபிளி 2.91% டைம்ஸ் இந்த பணத்தை அவங்க எடுத்திருப்பாங்க. திஸ் இஸ் த கேல்குலேஷன். இந்த பிளான் வாட் எவர் தி செட் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா த கொஸ்டின் கம்ஸ் அவுட். இதுவரை எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்கன்னா டோட்டலாக 14,542 crores, அதாவது 14,500 கோடி ரூபா இதுவரை பே பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு உள்ளே வந்ததே 10,500 கோடி தான். 10,500 கோடி உள்ள வந்து ஒருத்தர் எப்படி 14,500 கோடி பே பண்ண முடியும்? அதில் உள்ள டெபிசிட் அமௌண்ட் சொல்றது 4,010 கோடி டெபிசிட் அமௌண்ட். இந்த அமௌண்ட் எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. அவங்க வந்து நாங்கள் ஆடை பார்க்கறதுக்கு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலேருந்து வாங்கினது அப்படிங்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேட்டாவை அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு ஒயிட் ரிப்போர்ட் கொடுக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கட்டும், எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணிக்காங்கன்னு சொல்லட்டும். பட் 20% கமிஷன் பிடிச்சிருக்காங்கல்ல, இதில் அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். டேக்ஸ் பே பண்ணணும். $2,984 கோடி ரூபா கமிஷன் பிடிச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதில் 30% பிடிக்கணும். குறைஞ்சபட்சம் 30% கமிஷன் பிடிக்கணும், டேக்ஸ் பே பண்ணுங்க. 895 கோடி ரூபா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிக்கிங்க, இல்லைனா டேக்ஸ் பேமெண்ட் செல்லான்ச்சு காட்டுங்க. உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை காட்டுங்க. எவ்வளோ தூரம் வெளிப்படையாக 20 லட்சம் மெம்பர்ஸ் வச்சுருக்கீங்க. ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணாலே இந்த கம்பெனி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மீட்டிங் வச்சு காட்டுவாங்க. திஸ் இஸ் த கம்பெனி ரன்னிங், இந்த வருஷம் வருமானம் இவ்வளோ இருந்துச்சு, இதில் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, இதில் இவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தா பண்ணுவாங்க. நீங்கள் கம்பெனியை ஆரம்பித்து அதுக்கு ஏஜிஎம்மும் நடத்த மாதிரி தெரியல, எம்சிஏ போர்ட்டலில் ஃபைலும் பண்ணலை, உங்கள் கம்பெனி ஸ்ட்ரைக் ஆஃப் ஆகிற சூழ்நிலை இருக்கும், நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸும் ஃபைல் பண்ணல, ஜிஎஸ்டியும் கேன்சல் ஆகிட்டு, திருப்பி புதுசாக மார்க்கெட்டிங்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஜிஎஸ்டி ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நம்பிக்கை எங்கெங்க இருக்குது? நீங்கள் வாயிலே நம்பிக்கையை வடை சுட்டுட்டு இருக்கீங்க. உண்மையான நம்பிக்கையே காட்டுங்க. எவ்வளோதான், சிம்பிள். இப்படி பண்ணிங்கன்னா ஏன் கவர்மெண்ட்டே உங்கள் ஸ்கீம் எடுத்து இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்களே சொல்லுவாங்க. I have seen a comment, ஒரு MyV3ல ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி, they said that I am working in this company, ஸோ வேணும்னா எங்கள் கம்பெனி ஆஃபீஸ்க்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட் காட்டுறோம். டாக்குமெண்ட்டில் நீங்கள் எனக்கு காட்ட வேண்டாம், நான் பணம் போடலை. உங்கள் கம்பெனியை நம்பி குறைஞ்சபட்சம் நீங்கள் சொல்கிற அமௌண்ட் 50 லட்சம் பேர் இருக்காங்க, நான் 24 லட்சம் பேருக்கு மட்டும் தான் பேசுகிறேன். அவங்க இவ்வளோ பணம் 10,532 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்கள் பொருள் கொடுத்துட்டேங்கிங்க. அந்த பொருள் மார்க்கெட்லேயே ரொம்ப சீப்பாக கிடைக்கும், நீங்கள் ரொம்ப ஹை ப்ரீமியம் வச்சு விற்கிங்க. ஓகே, அந்த ப்ரீமியம் வாங்கி அவங்க விற்று சம்பாதிச்சு அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ நீங்கள் கொடுக்குற ரெவன்யூ மாடலுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வெயிட் பண்ணியிருக்கதே கிட்டத்தட்ட 900 கோடி ரூபா நீங்கள் கட்டியிருக்கணுங்க. 895 crores 895 crores கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டியிருக்கணும். அரௌண்ட் 1000 crores டேக்ஸ் கட்டியிருக்கணும். இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியில் எங்கேயோ போகுது. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறா தெரில. டிடிஎஸ் பிடிச்சிருக்கீங்க, டிடிஎஸ் பிடிச்சிங்கன்னா டிடிஎஸ் ரெமிட் பண்ணியிருக்கணும். அந்த பணம் அவனுக்குலாம் போயிருக்கணும், உங்கள் கையில் இருக்க மாதிரி இருக்குது. யாருக்கும் அவங்க டிடிஎஸ் ரெமிட் பண்ணி இன்கம் டேக்ஸில் வந்த மாதிரி எனக்கு இதுவரை எனக்கு தெரியல. ஸோ ஒரு டிடிஎஸ் ஃபைலிங் தெரியல, ஜிஎஸ்டி எங்கே இருக்குன்னு தெரில, ஜிஎஸ்டி கேன்சல் ஆகிட்டு, இன்கம் டேக்ஸு என்ன ஆச்சுன்னு ஒரு ரிட்டர்ன்லாம் ஒன்றும் தெரில, இன்கம் எம்சிஏலேருந்து வெளியே வந்துட்டீங்க,
இதோட ப்ரீவியஸ் வீடியோ நான் லிங்க் கொடுக்க, அங்கே போய் பாருங்கள். எம்சிஏ போர்ட்டலில் இத்தனை வருஷம் ஃபைல் ஆக்கி ஒரு ஃபார்ம்ஸும் ஃபில் பண்ணல. MGT 7ஓ AOC 4ஓ ஆனுவல் ரிட்டர்ன்ஸோ எதுவுமே பண்ணலை. ஜிஎஸ்டி வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. 9 மாதமாக நீங்கள் ரிட்டர்னே ஃபைல் பண்ணலை. பட் அந்த டைத்தில் யூ கேட் சப்ஸ்டன்ஷியல் நம்பர் ஆஃப் பீப்புள் உள்ளே வந்திருக்காங்க. ஹவு டு யூ சே தட் யூ ஆர் லெஜிட்டிமேட்? நாங்கள் எப்படி, நான் டிரான்ஸ்பரன்சி இல்லையே இதில். கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ் எதுவுமே ஃபைல் பண்ணல, கவர்மெண்ட் ரெவன்யூ ரெக்கக்னைஸ் பண்ணல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து உங்களுக்கு பணம் வருது, பணம் வாங்குறீங்க, பணம் கொடுக்கீங்க. அந்த 4 மார்க்கெட்டிங் கம்பெனி இதுதான்: விசாரா மார்க்கெட்டிங், ரெக்ஸான் மார்க்கெட்டிங், லக்ஸரோ மார்க்கெட்டிங், நட்சிவ் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு MyV3 ஆட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஆரம்பிச்சுட்டு இப்போ அது எல்லாத்தையும் MyV3 மார்க்கெட்டிங் கொண்டு போய் திருப்பி இந்த கம்பெனிஸ் மூலமாக இந்த பார்ட்னர்ஷிப்போ சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வாட் யூ ஆர் டூயிங். நேம்ஸில் வந்து பேங்க், ஃபெட்ரல் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஃபெட்ரல் பேங்க்லேருந்து பணம் வருது, பணம் வாங்கிடுதீங்க. there is no transparency in your marketing advertisement. ஒரு கம்பெனி நேம் கூட உங்களால் பேசிக்காக மெயின்டைன் பண்ணி அந்த கம்பெனியில் பணத்தை வாங்கி அந்த கம்பெனிக்கு ஆடிட் பண்ணி உன்னால் முடியல. 5-6 கம்பெனி ரன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. ஸோ you have got the money of 24,41,406 people. It's my computations. You have saying 50 lakhs. நான் குறைஞ்சபட்சம் 24 லட்சம் பேர் சொல்கிறேன். இந்த கம்ப்யூட்டேஷனில் இவ்வளோ பணம் உள்ளே வந்து 10,500 கோடி உள்ளே வந்திருக்கு குறைஞ்சபட்சம். அண்ட் அரௌண்ட் 14,000 crores வெளியே போயிருக்குன்னா அந்த 4,000 கோடி டெஃபிசிட் எங்கேருந்து வந்துச்சு? உங்கள் வீட்டு பணத்தை கொடுத்தீங்களா? சத்தியமாக யாரும் கொடுக்க மாட்டோம். ஒரு பிஸ்னஸ்மேன் 8% மார்ஜின் வச்சு தான் வைப்பான் குறைஞ்சபட்சம். ஏன்னா இன்கம் டேக்ஸ் தெளிவாக சொல்கிறது, இஃப் யூ ஆர் கோயிங் டு சேல் சம் பிஸ்னஸ் 8% குறைஞ்சபட்சம் லாபம் வேணும்னு கவர்மெண்ட்டே கணக்கு சொல்கிறது. ஸோ இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் ஒரு பொருளை அப்படி விற்று மக்களுக்காக சேவை பண்ணுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க, கிளியராக கொடுத்துருங்க. மெம்பர்ஸ் வில் பி சீயிங், எவ்ரி ஒன் கேன் சி. இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். ஏன் நானே வந்து உங்கள் கம்பெனியில் மெம்பராக ஜாயின் பண்ணுறேன், அது தப்பு கிடையாதுங்க. பட் இஃப் அட் ஆல் யூ ஓன்ட் எக்ஸ்பிளைன் திஸ் கம்பெனி இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஷீட்டே திங்ஸ் இஸ் கோயிங் இன்சைட். ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்க கேள்வி கேளுங்க. இஃப் நாட், தயவு செய்து உங்களுக்கு பணத்தை வெளியே வந்துட்டு திருப்பி யாரையும் கம்பல் பண்ணி பணம் போட சொல்லாதீங்க உங்களுக்கு பணம் வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்தவங்க காசு, ஐ ஹாவ் சீன் அ பர்சன், எங்கள் ஊர் ஏரியாவில் ஒருத்தர், அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு சொல்லிட்டு ஆஃப் சீயிங் ஹிம், அவரோட ஃப்ரெண்டு வந்து கடன் வாங்கி இதில் 1,21,620 போட்டிருக்காரு கடன் வாங்கி. அண்ட் ஹீ சேயிங் தட் நான் இதில் வட்டியும் கட்டிடுவேன், அந்த நகையும் மீட்டுருவேன். லைக் ஹீ சேயிங் சம்திங், கோல்டை வச்சு லோன் வாங்கிக்காரன் நினைக்கிறேன். ஸோ இப்படி தே ஆர் பிரிங்கிங் சம் கைண்ட் ஆஃப் மக்கள் மனசில் அப்படியே போட்டு என்ன நடத்த போகிறாங்கன்னு தெரில. இப்போ கூட ஆட் வெப்சைட் காலைல நியூஸ் தே ஹாவ் அரெஸ்டட் சம்திங் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ட்ராஜிக். ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பி கேர்ஃபுல். தேங்க்யூ.